இந்த வீடியோவில் ஸ்டாக் புரோக்கர்னா யாரு, அவங்களோட ரோல் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக இருந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டாக்ஸ் வாங்கி விற்கிறோம் இல்லையா, இது எல்லாமே எக்ஸ்சேஞ்சஸ் மூலியமாக தான் நடந்துட்டு இருக்கு. இந்தியாவில் மொத்தமே 2 எக்ஸ்சேஞ்ச் தான் இருக்குது. இந்த விஷயத்தை ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ ஒன்று NSE, இன்னொன்று BSE. ஸோ எப்போல்லாம் ஒரு தனி நபராக நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்கி விற்கிறீங்களோ இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே NSE இல்லை BSEக்கு தெரியாமல் நடக்கவே முடியாது. இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே அந்த ஒரு எக்ஸ்சேஞ்சஸ் மூலியமாக தான் நடந்துட்டு இருக்கு. இந்தியா முழுக்க பல இடங்கள்ல இருந்து ஆயிரக்கணக்கான டிரான்சாக்ஷன் ஒரு நாளைக்கு இந்த எக்ஸ்சேஞ்சஸுக்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் எந்த மாதிரியான சர்வீஸை யூஸ் பண்ணி இந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் புரோக்கர் மூலயமா வரக்கூடிய டிரான்சாக்ஷன் எல்லாமே தான் எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதை திருப்பி அந்த ஒரு யூசருக்கு இல்லை அப்படின்னா அந்த ஒரு ஸ்டாக் புரோக்கருக்கு அந்த இன்ஃபர்மேஷனை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஸோ ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக எனக்கு ஒரு தேவை இருக்குது, நான் ஸ்டாக்ஸை வாங்கி வைக்கணும். இன்னொரு பக்கம் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே NSE அண்ட் BSEயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் புரோக்கர் நமக்கு நடுவில் இருந்து இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு ஸ்டாக்கை வாங்கி விற்கணும் அப்படின்னா என்கிட்ட இருந்து அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுத்து அந்த இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து திருப்பி என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஹோல்டிங்ஸாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல இன்டர்மீடியேட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டாக் புரோக்கரோட மேஜர் வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்மளோட டிரான்சாக்ஷனை எடுத்து ஃபார்வர்ட் பண்ணி NSE இல்லை BSE மூலியமா அந்த ஒரு ஸ்டாக்ஸை வாங்கி நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு திருப்பி கொடுப்பாங்க. இந்த சர்வீஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ், இந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜஸையும் நம்ம கிட்ட கலெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் புரோக்கரேஜ். இந்தியா முழுக்க இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸை கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்னா மொத்தமே 2 டைப் தான் இருக்குது. ஒன்று ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ், ரெண்டாவது டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ். இப்போ அடுத்து ஒரு ஸ்டாக் புரோக்கரை நீங்கள் சூஸ் பண்ணணும்னா என்ன மாதிரியான பேராமீட்டர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்டாக் புரோக்கர் செபி ரெஜிஸ்டர் அட்வைசராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட்டுக்கு கீழே செபி ரிஜிஸ்டர்ட் நம்பர் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான நம்பர் கண்டிப்பாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ரெண்டாவது அந்த நம்பரை எடுத்து NSE வெப்சைட்டில் போட்டு உண்மையிலேயே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றதையும் பாருங்கள். ஒரு சில புரோக்கரேஜ் கம்பெனி ஃப்ராட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த ரெஜிஸ்டர்ட் நம்பர் கூட ஃபேக்காக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு ஸ்டாக் புரோக்கர் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த ஸ்டாக் புரோக்கரேஜ் ஆப் செபி ரெஜிஸ்டராக இல்லையா, இல்லை NSE இல்லை BSEயில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா இதில் உங்களோட ஸ்டாக் புரோக்கர் நேம் சூஸ் பண்ணிவிட்டு கீழே காட்டக்கூடிய அந்த கேப்சா என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டாக் புரோக்கரோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிடும். எந்த வருஷத்தில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, இவங்க மேலே எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, ப்ளஸ் இவங்க யாருக்கெல்லாம் பெனால்ட்டி பே பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிய வரும். ரெண்டாவது நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த ஒரு புரோக்கரேஜில் சார்ஜஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். பொதுவாக ஒரு ஃபுல் சர்வீஸ் புரோக்கரேஜில் கண்டிப்பாக சார்ஜஸ் அதிகமாக இருக்கும். இதுவே டிஸ்கவுண்ட் புரோக்கரேஜில் சார்ஜஸ் கம்மியாக இருக்கும். ஸோ சார்ஜஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக எக்காரணத்தை கொண்டும் தெரியாத ஒரு புரோக்கரேஜுக்கு போகாதீங்க. நம்பிக்கையாக இருக்கக்கூடிய, அதாவது அட்லீஸ்ட் 3 to 5 இயர்ஸ் அந்த புரோக்கரேஜ் மார்க்கெட்டில் இருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த புரோக்கரேஜ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். அடுத்து அந்த புரோக்கரேஜோட கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இமெயில் கான்டாக்ட்ஸ் ரீச் பண்ண முடியுதா, ஃபோன் நம்பர் இருக்கா, இது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனி ஃபிசிக்கலாகவும் இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்ல விஷயம். ஃபைனலாக நீங்கள் எந்த ஒரு புரோக்கரேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் தயவுசெய்து ஒரு வாட்டி கூகுளில் அந்த கம்பெனி பற்றி ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி அந்த மேனேஜ்மெண்ட்லேயோ இல்லை அப்படின்னா அந்த ஆப்பை பற்றி ஏதாச்சும் ஃப்ராட்லண்ட் கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபுல் சர்வீஸ் புரோக்கருக்கும் டிஸ்கவுண்ட் புரோக்கருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை ஒரு சில பேராமீட்டர்ஸ் வச்சு கம்பேர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பேராமீட்டராக நான் புரோக்கரேஜ் அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கிறேன். புரோக்கரேஜ் அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்க வைக்கிறீங்கன்னா அந்த ஒரு கம்பெனிக்கு ஒரு சார்ஜஸ் மாதிரி பே பண்ணுவீங்க. இது எப்போவுமே டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக தான் இருக்கும். அதுலேயுமே நீங்கள் டெலிவரி எடுத்தீங்கன்னா 0 அப்படின்ற மாதிரி இருக்கும். பல புரோக்கரேஜ் சர்வீசஸ் இது ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்களோட சார்ஜஸ் அதிகமாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஃப்ளாட்டாக ஒரு சார்ஜஸ் போட மாட்டாங்க. அதாவது ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 10 ரூபாய் 20 ரூபா அப்படின்ற மாதிரி போட மாட்டாங்க. அதுக்கு மாறாக ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 0.03% அப்படின்ற மாதிரி போடுவாங்க. இதனால் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டிஸ் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஜீரோதா அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கவுண்ட் புரோக்கர் இருக்காங்க. அவங்க கிட்ட நான் ஒரு 1000 ஷேர்ஸ் வாங்குறேன் அப்படின்னா அவங்க பிளாட்ஃபார்மில் ஃப்ளாட்டாக 10 ரூபாயோ 20 ரூபாயோ தான் எனக்கு சார்ஜஸாக போடுவாங்க. இதே ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் லைக் கோட்டாக், ICICI செக்யூரிட்டிஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல நான் 20 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஒரு 100 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரையும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ புரோக்கரேஜ் அப்படின்ற அந்த ஃபேக்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே டிஸ்கவுண்ட் புரோக்கர் தான் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ரெண்டாவது அட்வைசரி ஃபெசிலிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்டர் எடுத்துக்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக் புரோக்கர் மூலிமா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க.
நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாக் ப்ரோக்கராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யாரோட ஹெல்ப்புமே தேவையில்லை. ஆனால் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா எந்த ஸ்டாக்கை வாங்குறது, எப்போ வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி தெரியாதப்போ இந்த ஒரு ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர் இருக்காங்க இல்லையா, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான அட்வைசரி சர்வீசஸ், இந்த ஸ்டாக்கை வாங்கலாம், விற்கலாம், இல்லை அப்படின்னா இந்த ஸ்டாக்கை பற்றின ரிப்போர்ட்ஸு, இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ உங்களுக்கு அட்வைசரி சர்வீசஸ், அதாவது எனக்கு ஒரு சில அட்வைஸ் வேணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர் சூஸ் பண்ணுறது பெட்டர். மூணாவது ஃபேக்டராக சூட்டபிலிட்டி அப்படின்ற அந்த ஃபேக்டர் எடுத்துக்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர் சூட்டபிளாக இருக்குமா, இல்லை ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர் சூட்டபிளாக இருக்குமா. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் ஒரு பிகினராக இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு அட்வைசரி கிடச்சதுன்னா ரொம்ப நல்லது. இதனால நான் ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர் சூஸ் பண்ணுறது நல்லது. இதில் கண்டிப்பாக உங்களுக்கு சார்ஜஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை, நானே லேர்ன் பண்ணிவிட்டு நானே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரே பெட்டராக இருக்கும். நாலாவது ஃபேக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ். மோஸ்ட் ஆஃப் த டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸே இருக்காது. இதே ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ இதனால் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக அவங்ககிட்ட ஃபிசிக்கலாக போய் பேசுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ தட் ட்ரஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்து ஏஎம்சி, அதாவது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் மோஸ்ட் ஆஃப் த டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரில் 0 அப்படின்ற மாதிரி இருக்கும். எந்த விதமான சார்ஜஸுமே பிடிக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எல்லா ப்ரோக்கரேஜுமே வந்து ஓரளவுக்கு வந்து ஏஎம்சி வந்து பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சிலர் கம்மியாக இருக்குது, ஒரு சிலர் அதிகமாகவும் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கரேஜ் அப்படின்ற மாதிரி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏஎம்சி ரொம்பவும் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாயிலேருந்து 2000 இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுவே டிஸ்கவுண்ட் ப்ரோக்கராக இருந்ததுன்னா ஒரு வருஷத்துக்கு 200 ரூபாயிலேருந்து 700 வரையும் சார்ஜஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக டெக்னாலஜி அப்படின்ற அந்த ஃபேக்டர் எடுத்துக்கிறேன். ரீசெண்ட் டைம்ஸில் கூட நீங்கள் பல பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜீரோதா ஆப் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஹை வால்யூம்னால அந்த இடத்துல சரியாக டிரான்சாக்ஷன் நடக்கல, இதனால் எனக்கு பெரிய லாஸஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட நியூஸஸ் இருக்குது. ஜீரோதா மேலே ஏகப்பட்ட செபி ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட்ஸும் வந்து இருக்குது. ஆனால் இதே ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயம் நடக்காது. ஏன் அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ரெண்டாவது அவங்ககிட்ட இருக்கிற ஃபெசிலிட்டி டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ் கிட்ட வந்து இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இப்போ வரையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர் வர்சஸ் ஒரு ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கருக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ். நான் இப்போ சொன்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு ஸ்டாக் ப்ரோக்கரை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக் ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் ப்ரோக்கர் எவ்வளோ தூரம் சார்ஜஸ் வந்து வாங்குறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் ஸ்டாக் ப்ரோக்கர் கால்குலேட்டர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஏஞ்சல் ஒன் அப்படின்ற அந்த ஸ்டாக் ப்ரோக்கரை நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்குறீங்க. அதாவது ஈக்விட்டி, F&O, கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்டாக்கை வாங்கி வைக்கிறதுக்கு எவ்வளோ வந்து ப்ரோக்கரேஜ் அப்படின்றதுக்காக ஈக்விட்டி சூஸ் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நீங்கள் ஒரு ஈக்விட்டி, அதாவது ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா அது டெலிவரி எடுக்கலாம், இல்லை அப்படின்னா இன்ட்ராடே ஒரே நாள்லையும் வந்து விற்கலாம். நான் இந்த இடத்துல வந்து வாங்கி ஹோல்ட் பண்ண போகிறேன் ஒரு இன்வெஸ்டர் அப்படின்றதுனால, அதனால் நான் டெலிவரின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த ஸ்டாக்கை நான் 100 ரூபாய்க்கு வாங்குறேன், அதே மாதிரி இந்த ஸ்டாக்கை நான் 200 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்ற ஒரு அசம்ஷன் வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 10. எக்ஸ்சேஞ்சஸ் வந்து NSE இல்லை BSE எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கால்குலேட் ப்ரோக்கரேஜ் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு க்ளீனாக வந்து தெரியுது ஏஞ்சல் ஒன் அப்படின்ற அந்த கம்பெனிக்கு ப்ரோக்கரேஜ் அப்படின்ற மாதிரி 0. ஏன் அப்படின்னா நான் இந்த இடத்துல டெலிவரி எடுக்கிறதுனால. அதர் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26 rupees and 80 paise. அடுத்து வந்து பிரேக் ஈவனாக வந்து 2.68. ஆக மொத்தம் என்னோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1033.20 ரூபா. ஸோ இப்போ இந்த சார்ஜஸ் பிரேக்கப்பை கம்ப்ளீட்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஏஞ்சல் ஒன் அப்படின்ற கம்பெனியோட ப்ரோக்கரேஜ் 0 தான், ஏன்னா நம்ம டெலிவரி எடுக்கிறதுனால. அடுத்து STT அப்படின்ற சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூபா. அதாவது STT அப்படின்னா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்ன்னு வாங்க. அடுத்து டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பைசா வந்து போட்டுருவாங்க. அடுத்து DP சார்ஜஸ்ன்னு 20 ரூபா. ஸ்டேட் ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு 15 பைசா. செபி டர்ன் ஓவர் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 0 rupees. GST 3 rupees 62 paise. டோட்டல் டேக்ஸாக 26 rupees 87 paise. இதில் நெட் பை பார்த்தீங்க அப்படின்னா 1000 rupees. அதாவது 100 ரூபா ஷேரை 10 வாங்குறேன், 1000 rupeesக்கு வாங்குறேன். அடுத்து நெட் செல்லு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே ஷேரை 200 ரூபா வரும்போது விற்கிறேன், ஸோ 2000 ரூபா. அடுத்து பாயிண்ட்ஸ் டு பிரேக் ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 rupees and 69 paise வந்து போடுறாங்க. ஸோ ஓவராலாக நான் பண்ண இந்த டெலிவரிக்கு 0 ப்ரோக்கரேஜ் காஸ்ட் தான். ஆனால் அதர் டிரான்சாக்ஷன் காஸ்ட்டாக வந்து 26.87 அண்ட் பிரேக் ஈவனாக வந்து பார்த்தீங்கன்னா 2 rupees and 69 paise. ஓவராலாக என்கிட்ட வந்து ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 973.13 பைசா. ஸோ இப்போ நம்ம ஏஞ்சல் ஒன் அப்படின்ற அந்த ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டர் வந்து பார்த்தோம். இதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்கரேஜ் யூஸ் பண்ணாலும் சரி அவங்ககிட்டே இந்த மாதிரி ஒரு கால்குலேட்டர் இருக்கும். நீங்கள் அந்த ப்ரோக்கரேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்றத இந்த மாதிரி சிம்பிளான கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரோக்கரேஜ் வந்து செட் ஆகுமா இல்லையா அப்படின்றது தெரியும்.
நான் பர்சனலாக எந்த broker வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மொத்தம் 3 brokerage வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்று ஃபுல் சர்வீஸ் brokerage. நான் ரொம்ப நாளாக வந்து லாஸ்ட் 10 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொட்டாக் செக்யூரிட்டிஸ். அடுத்து ஏஞ்சல் ஒன் அப்படின்ற இந்த டிஸ்கவுண்ட் brokerage நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லாமல் அப்ஸ்டாக் அப்படின்ற அந்த ஒரு அக்கௌண்ட்டையும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த brokerage யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்திருக்கும். நான் எந்த brokerage யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு ஸ்டாக் broker சூஸ் பண்ணிட்டீங்க. சூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி அதில் ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியுது இதில் 2 அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது டிமேட் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டும் ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டும் இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. இப்போ இந்த வீடியோவில் இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்ப்போம். பொதுவாக எந்த ஒரு ஸ்டாக் broker மூலியமாகவும் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஒன்று டிமேட் அக்கௌண்ட், இன்னொன்று ட்ரேடிங் அக்கௌண்ட். எதுக்காக 2 அக்கௌண்ட் க்ரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கி விற்கிறீங்க இல்லையா எக்ஸ்சேஞ்சஸ் மூலிமா, அந்த வாங்கி விற்கிறது எல்லாமே வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலிமா நடக்கும். ஸோ ஒரு brokerage-லேருந்து எனக்கு இந்த மாதிரி 10 ஷேர் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் யூசர் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ரெக்வஸ்ட் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு போகுது. எக்ஸ்சேஞ்சில் அந்த ஒரு ஸ்டாக் வந்து இருந்தது அப்படின்னா, அதாவது இன்னொரு பக்கம் விற்க ஆள் இருந்ததுன்னா அதை விற்று அந்த ஒரு டிரான்சாக்ஷனை இந்த brokerage வந்து அனுப்புவாங்க. இந்த டிரான்சாக்ஷன் பரிமாற்றம் இருக்கு இல்லையா, இந்த பரிமாற்றம் நடக்கிறது வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்ற அந்த ஒரு அக்கௌண்ட் ஐடியில் நடக்கும். ஃப்யூச்சரில் அதாவது ஒரு ட்ரேடிங் வந்து நடந்துடுச்சு, இந்த ஸ்டாக் நீங்கள் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த ஸ்டாக்கோட குவான்டிட்டி வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வரல அப்படின்னா, ஏதாச்சும் இந்த மாதிரி மிஸ்மேட்ச் இருந்ததுன்னா உங்கள் ட்ரேடிங் ஐடியை வச்சு தான் அது என்ன நடந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. ஒன்ஸ் அந்த ட்ரேடிங் முடிஞ்சிருச்சு, உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கும் வந்துடுச்சு. வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் எப்போல்லாம் வந்து உங்களோட அக்கௌண்ட்டு லைக் க்ரோ, ஜீரோதா, அப்ஸ்டாக்கு, ஏஞ்சல் ஒன் இந்த மாதிரியான அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஹோல்டிங்ஸ்கில் காமிக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோல்டிங்ஸ் எல்லாமே வந்து brokerage-ல அந்த ஹோல்டிங்ஸ் இல்லை. ஆனால் அதுக்கு மாறாக சிடிஎஸ்எல் இல்லை என்எஸ்டிஎல் அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி டெபாசிட்ரிஸ் அப்படின்ற மாதிரி கம்பெனி இருக்காங்க. அந்த ஒரு கம்பெனி மூலியமாக தான் இந்த ஒரு ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. அந்த எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கான அக்கௌண்ட்டு தான் டிமேட் அக்கௌண்ட். ஸோ இதனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, எப்போல்லாம் ஸ்டாக்கு வாங்கி விற்கிறோமோ அந்த இடத்துல ட்ரேடிங் அக்கௌண்ட் முக்கியம். எப்போல்லாம் ஒரு ஸ்டாக்கு வாங்கினதுக்கப்புறமா நம்ம அக்கௌண்ட்டில் வந்து உட்காருது இல்லையா, அதாவது பேங்க் அக்கௌண்ட்டில் காசு இருக்கிற மாதிரி உங்களோட செக்யூரிட்டி ஆர் ஷேர்ஸ் எல்லாமே வந்து இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் தான் உட்காந்துருக்கும். ஸோ இப்போ இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கும் டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். இப்போ இந்த 2 அக்கௌண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்னென்ன அப்படின்றத ஒரு சில ஃபேக்டர்ஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். முதல் ஃபேக்டர் ஃபங்க்ஷன். ஸோ நான் அந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட்டே டிஸ்கஸ் பண்ண மாதிரி டிமேட் அக்கௌண்ட் அப்படின்றது உங்களோட ஸ்டாக்ஸை எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட். இதுவே ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்றது எப்போல்லாம் நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் மூலிமா வாங்கி விற்கிறீங்களோ அதுக்கு இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும். அப்போனா என்கிட்ட ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும் இருந்தால் போதாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும் இருந்தால் போதாது. உங்ககிட்ட வந்து டிமேட் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் தான் அந்த ட்ரேட் பண்ணி இங்கே கொண்டு வரீங்க இல்லையா, அந்த கொண்டு வந்த அந்த ஒரு ஷேரை இந்த ஒரு டிமேட் அக்கௌண்ட்டில் வச்சுருக்க முடியும். நாளைக்கு உங்களோட brokerage ஆப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து brokerage ஆப் கிட்டே இருக்காது. இது எல்லாமே வந்து இந்த டிமேட் அக்கௌண்ட் அப்படின்ற அந்த ஒரு ஐடியில் தான் இருக்கும். உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஐடி வந்து தெரியல அப்படின்னா நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணியிருந்தாலுமே உங்களோட ப்ரொஃபைலுக்கு வந்து போனீங்க அப்படின்னா, இப்போ நான் ஸ்க்ரீனில் க்ரோ அப்படின்ற அந்த ஆப்பை வந்து காமிச்சிட்ருக்கேன். இந்த ஆப் மூலிமா நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு செக்யூரிட்டி டெபாசிட்டரி வந்து அவங்க வச்சுருக்காங்க. இந்த க்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல் அப்படின்ற செக்யூரிட்டி டெபாசிட்டரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு கீழே உங்களோட டிமேட் அக்கௌண்ட் ஐடியும் இருக்கும். அடுத்து இந்த 2 அக்கௌண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய மேஜர் அப்ஜெக்டிவ் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமேட் அக்கௌண்ட் மூலிமா உங்கள் ஷேர்ஸ் எல்லாமே சேஃப்டியாக வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் அந்த டிமேட் அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஷேர்ஸ் எல்லாம் நீங்கள் கரண்ட்டாக வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து தெரியும். இதே ட்ரேடிங் அக்கௌண்ட் மேஜர் அப்ஜெக்டிவ் இல்லை பர்பஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கி விற்கிறதுக்கு தேவைப்படுற இந்த ஒரு அக்கௌண்ட். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ டிமேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் எத்தனை ஸ்டாக் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ குவான்டிட்டிஸ் ஹோல்ட் பண்ணிருக்கீங்க, அதோட வேல்யூ என்ன அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதே நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எத்தனை வாட்டி அந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்கீங்க, அதே மாதிரி எத்தனை வாட்டி அந்த ஸ்டாக்கை விற்றுருக்கீங்க, அந்த இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டாக ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலமா ட்ரேடிங் அண்ட் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு மாதிரி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து ப்ளஸ் இந்த வீடியோவில் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு புதுசாக தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.